காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்தில், அதே சபரிமலையில், அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால மேடை நாகரிகத்தில் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது. கேரளாவில் புதிது கிடையாது. இதற்கு